தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. எங்கே வந்துருக்கு இல்லை ஓகே ஓகே தேங்க்யூ. குட் மார்னிங். சப்தமா குட் மார்னிங். சூப்பர். ஓகே. ஸோ காலையிலேருந்து இப்போ ப்ரோக்ராம் ஆரம்பித்து 2 செஷன் போயிருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு நான் செஷனுக்குள்ளே போயிடுறேன். இப்போ 2 செஷன் போயிருக்கு. ஒன்று வந்து இது எது சார்ந்த ஒரு துறை. இப்போ சார் வந்து ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு. திடீர்னு ஒரு மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக நீங்கள் யோசிச்சிருக்கலாம். இப்போது செல்வகுமார் சார் ஃபஸ்ட்டு பேசினார். யோகாவுக்கும் நம்மளுடைய சப்ளிமெண்ட்ரிக்கும் லிங்க் எப்படி இருக்குது, எது சம்மந்தமான இது அப்படி சொல்லி பேசினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பற்றியும், அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பற்றியும், அதோடைய பெனிஃபிட்ஸ் பற்றியும் அழகாக அந்த டைமில் சிலர் தூங்குனீங்க நான் பார்த்தேன். எப்போல்லாம் தூங்கக்கூடாதோ அப்போல்லாம் தூங்கிவிடுறோம் இல்லையா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நல்ல அப்பப்போ சார் வந்து எனர்ஜியாக உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து சூப்பராக அவங்கள ரெடி பண்ணுறாரு. உண்மையாக ரொம்ப சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தார் ஏற்காட்டில். ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 150 பேர் வந்திருந்தாங்க. அதில் வந்து சார் ஒரு அதிகாலையில் ஒரு 5:30 மணிக்கு எல்லாத்தையும் வர சொல்லி ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் அப்பயும் வந்திருந்தாங்க. அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. அழகாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்கிறதுக்கான ரொம்ப அருமையான ஒரு ட்ரைனிங். இந்த டென்ஷன், இந்த ப்ரெஷர் எங்களுக்கெல்லாம் ஜாஸ்தியாக நம்ம நைட் அண்ட் டே வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு வரோம், மீட்டிங் எடுத்துகிட்டு இல்லையா? ஸோ அதுக்கு அழகான ஒரு ட்ரைனிங் கொடுத்தாரு. உண்மையாக ஒண்டர்ஃபுல். நான் அவருக்கு வந்து மனப்பூர்வமான நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அந்த வகையில் ரொம்ப அருமையாக காலையிலேருந்து 2 செஷன் எடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு இந்த 2 செஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ரைட், ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2 விஷயத்தை பற்றி தெரிஞ்சுட்டோம். ஒன்று கம்பெனி யார், இது எந்த ஒரு கம்பெனி, இது என்ன பண்ணுறாங்க, எது சார்ந்த விஷயத்தை இவ்வளோ நேரம் நம்மளுக்காக கொடுக்க வந்திருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டு எது சம்மந்தமான ப்ராடக்ட், இது எப்படிலாம் இலைகள், காய்கள், பூக்கள், பழங்கள், வேர்கள், அதோட இன்க்ரீடியன்ஸ் எப்படிலாம் எடுத்து நம்ம கம்பெனி ஒரு ஃபேக்ட்ரியில் வச்சு எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. 3வது விஷயம் இப்போ நான் தெரிஞ்சுக்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹெல்த் கிளியர், அதுக்கடுத்து வெல்த்து. ஸோ என்ன தான் நம்ம ஹெல்த்தியாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் நமக்கு வெல்த்து வேணுமா வேணாமா? வேணுமா வேணாமா? நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் இல்லைங்களா? படிச்சிருந்தா அது ஒரு விதமான ஒர்க் இருக்குது, படிக்கலாம் மைக் கிட்ட. ஓகே. ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக நமக்கு அந்த வருமானம் அப்படின்றது ஒன்று வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த செஷன் ஒரு 20 நிமிஷம் நான் அவங்க கூட பேசலாமா? பேசலாமா? எனர்ஜியா இல்லையே? ஓகே. ஸோ அதில் இப்போ சாருங்க கொடுத்ததில் ஹெல்த் ப்ராடக்டில் சார் வந்து நம்ம ரெக்கமெண்ட் சார் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஹெல்த் ப்ராடக்ட் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுதுன்னு நம்மக்கிட்ட 6 விதமான டைப்பில் ப்ராடக்ட் இருக்குது. அதில் ஒன்று வந்து ஹோம் கேர் ப்ராடக்ட். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா நம்முடைய ஆரம்பம் வந்து நம்மளுக்கு வீட்டில் காலையில் குட் மார்னிங் டு குட் நைட் நம்ம வீட்டில் என்னென்ன ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அன்றாடம் அழியக்கூடிய பொருள் எங்கேயோ ஒரு கடையில் வாங்குறோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் அதெல்லாம் நல்ல பொருளான்னு கேட்டால் கிடைக்கும். நல்ல பொருளாக கிடைக்குதா? நம்ம காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம்? பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு, அப்புறம் டீ தூள். டீ குடிக்கிற பழக்கம் இருக்கா இல்லையா? நல்லாவே குடிக்கிறேன் இல்லையா? அதில் நிறைய கடை நிறைய வச்சிருக்கிறாங்க. ரோட்டில் பைபாஸில் நிறைய டீ கடை. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து யூஸ் பண்ணக்கூடிய சமையல் பாட்டில் யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் ஆயில், இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ அத்தனை பொருளும் ஏதோ ஒரு கடையில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ரைட். அத்தனை பொருள் நல்ல பொருளா இல்லை ஏதாவது நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்க பொருளா? ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுக்கு பாதிப்பு இருக்கும் இல்லையா? ஆனால் நம்ம கம்பெனியை பொறுத்தவரை காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் அழியக்கூடிய பொருளை சார் பேசும்போது சொல்லிட்டு செஷனில் அஃபோர்டபுள் ப்ரைஸ், ஒரு சாமானிய மனிதனும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை நம்ம கம்பெனி சொந்தமாக ஃபேக்ட்ரி வச்சு சொந்த ஃபேக்ட்ரியில் தயார் பண்ணுறதால எல்லா விதமான பொருளும் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் நீங்கள் அத்தனை பொருளுமே அந்த ஹோம் கேர் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம கம்பெனியில் கிடைக்குது. மனித உடலுக்கு எந்த தீங்கு விளைவிக்காத ப்ராடக்டை கொடுத்துறாங்க. ஒன்று. ரெண்டாவது ஹெல்த் ப்ராடக்ட். இன்னைக்கு சளி காய்ச்சல்ல இருந்து அப் டு கேன்சர் வரைக்குமே எல்லாருக்கும் இந்த தொந்தரவுகள் இருக்குது. எல்லாத்துக்கும் தீர்வான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் எடுக்கிற அருமையான ஒரு செஷன், சார் கொடுக்குற ட்ரைனிங் பயிற்சி, ரொம்ப ரொம்ப அருமையான பயிற்சி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உணவு. நம்ம கொடுக்குறது வந்து மருந்து இல்லை. நீங்கள் எப்படி மருந்து இல்லாமல் மருத்துவத்தை கொண்டு போறீங்களோ சேம் அதே ஃபார்முலாவில் தான் நம்ம கொடுக்குறோம். இது மருந்து கிடையாது, இது சப்ளிமெண்ட்ரி. ஸோ அந்த வகையில் எல்லா விதமான டிசீஸ்க்கும் வந்து நம்மக்கிட்ட வந்து சப்ளிமெண்ட்டே கொடுத்துறோம். ஓகேங்களா? 2 விஷயம். 3வது விஷயம், நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்ட அந்த காலத்துல இப்போ வயிறு வலினா என்ன பண்ணுவாங்க? ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி வெந்தயம், ஜீரகம், பெருங்காயம்,
ஹோம் வாட்டர் இது மாதிரி ஒன்று கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பேஸ் அந்த அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 30க்கும் மேற்பட்ட சிறப்பு ஐட்டம் கொடுத்துருக்காங்க. இது வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் பாரம்பரிய முறையில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அழகு சாதன பொருள். நல்லா புரிஞ்சுங்க, நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய முகத்துக்கு பொருள், சாதாரணமாக பவுடர்லேருந்து லிப்ஸ்டிக்லேருந்து நெயில் பாலிஷ் என்னென்னலாம் அழகுக்கு விரும்புகிறோமோ அத்தனையுமே கெமிக்கல் இல்லாமல் நேச்சுரலாக நம்ம கம்பெனி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. பர்சனல் கேர் ப்ராடக்ட்டு. அதுக்கு அடுத்தது அக்ரிகல்ச்சர். நம்ம என்னதான் மாடர்ன் லைஃப் வாழ்ந்தாலும் நம்மளை சுற்றி என்ன இருக்குது? ஸோ இது இல்லாமல் ஏதாவது நடக்குமா? எந்த ஒரு சூழ்நிலையுமே உணவு வந்து கண்டிப்பாக அது விவசாயத்தில் தான் எடுக்க முடியும் இல்லைங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம கம்பெனியில் இந்த மண்ணில் விளையக்கூடிய அத்தனை பொருள், இலைகள், காய்கள், செடிகள், பூக்கள் எல்லாம் என்னென்னலாம் இருக்குதோ அத்தனையும் நம்ம கம்பெனியில் கிட்டத்தட்ட இப்போ 24 ப்ராடக்ட் கொடுத்துருக்குறாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆர்கானிக் முறையில் கொடுத்துருக்கிற பொருள் நிறைய பொருள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது அக்ரிகல்ச்சர். அதையெல்லாம் தாண்டி அனிமல்ஸ். ஸோ நம்ம கம்பெனியில் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு, மாடு, கோழி வீட்டில் வளர்க்குறோமா இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லா விதமான அனிமல்ஸுக்கு நம்ம கிட்ட கம்பெனியில் ப்ராடக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் ஒன்று சேர்ந்த ஒரு நிறுவனம் தான் நம்முடைய கேவா. நல்ல விஷயமா? நம்ம கம்பெனிக்கு ஒரு பாராட்டு கொடுத்துடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் இது எல்லாமே அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஓகேங்களா? இது எல்லாம் எப்படி பயன்படுத்துறதை நான் அடுத்த மீட்டிங்கில் கண்டிப்பாக நான் டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஒவ்வொரு மீட்டிங்கும் ஒவ்வொரு டெமோ நம்ம பண்ணுவோம். இந்த ப்ராடக்ட் எப்படி வந்து பயிர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா சார் சொன்னாங்க விவசாயிங்க வந்திருக்கிறாங்கன்றதுல தான் இந்த செஷனுக்கு நான் உள்ளே வந்தேன். ஓகேங்களா? ஏன்னா இல்லைன்னா நேராக ஸ்ட்ரைட்டாக வேறு செஷன் போயிருப்பேன். இந்த செஷன் முக்கியமான செஷன். ஓகேங்களா? ஏன்னா அக்ரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளை சுற்றி விவசாயம் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நம்ம என்ன பயிர் பண்ணாலும், நெல்லாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி பயிர்கள் எது விளைவிச்சாலும் அத்தனைக்கும் நம்மக்கிட்ட சப்ளிமெண்ட்ரி இருக்குது. நேச்சுரலாக ஈல்டு அதிகப்படுத்தக்கூடிய அளவில் நம்மக்கிட்ட எல்லா விதமான ஆர்கானிக்கான ப்ராடக்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் ப்ராடக்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆடு, மாடு எல்லாத்துக்குமே நம்மக்கிட்ட சப்ளிமெண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டெமோ. இதை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மீட்டிங்கில் நான் சார்ட்டு சொல்லிவிட்டு இதே மாதிரி ஒரு நல்ல அருமையான மீட்டிங் நம்ம ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த்து நான் வந்து மீட்டிங் எடுக்கிறேன். அதில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ப்ராடக்ட் டெமோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டெமோ வந்து ப்ராடக்ட் பொறுத்தவரை டெஸ்டிமோனிலாம் இல்லாமல் நான் இங்கே வந்து மதுராந்தகத்தில் நிற்கவே முடியாது. ப்ராடக்ட் மட்டும் சரியில்லைன்னா 11 ஆண்டுகள் இந்தியாவில், நான் எடுத்தது 11 வருஷம் ஆயிடுச்சு. இந்தியாவில் 25 வருஷமாக அந்த கம்பெனி இருக்குது. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் எல்லா கிராமங்களும் கொண்டு போய் சேர்த்துட்டார் நம்முடைய எம்டி. சார் பேசும்போது எம்டி காமிச்சார் இல்லைங்களா? நம்ம எம்டி பற்றி சொல்லு கேட்டீங்கன்னா, பிறவிலே கண்ணு தெரியாத பிறந்த குழந்தை. நம்ம எம்டிக்கு பார்வை கிடையாது இப்போ வரைக்குமே. பர்த் பிளைண்ட். அவர் இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை அவர் தான் ரன் பண்ணுறார். மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் நம்ம ப்ராடக்ட் வந்து ஒண்டர்ஃபுல் ரிசல்ட். நீங்கள் சளி காய்ச்சல் கொடுத்தாலும் சரி, இல்லை சார் சொன்ன மாதிரி கேன்சர் கொடுத்தாலும் சரி. சார் பேசும்போது, செல்வகுமார் சார் பேசும்போது சொன்னார், ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு 70 வயசு அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா அதோடைய வேலை எல்லாமே செய்து சொன்னார் இல்லையா? அவர் தான் நேற்று ஈவினிங் எனக்கு கால் பண்ணார். அவர் வந்து ஒரு ஸ்கூலில் டீச்சராக சார், ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருக்காரு. எனக்கு கால் பண்ணி, சார் என்ன சொன்னார் எடுத்தோன்னு, ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும்னாரு. ஏன் சார் திடீர்னு இப்படி பேசுங்களேன்னு? ஐயா நீங்கள் கொடுத்த நிறுவனம் தான் இன்றைக்கி பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது. எடுத்து கொடுத்த நிறுவனம், நீங்கள் நல்லா இருக்கணும். எங்கள் அம்மா இன்றைக்கி உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தொடர்ந்து காமிச்சிட்டு எங்கள் அம்மா இன்னும் ஒரு 2-3 நாள் தான் இருப்பாங்க, தூக்கி பண்ணி சொன்னாங்க. சார் சொன்ன அத்தனை விஷயம் உண்மை. அந்த அம்மாவை இப்போ கிட்டத்தட்ட 6-7 மாசமாக நடக்க விட்டுருக்குறாங்க. அவர் சொன்னார் என்கிட்ட, நானே ஒரு மிகப்பெரிய பணம் ஒரு 2 லட்ச ரூபா கட்டி ஸ்டாக் பாயிண்ட் எடுத்துறேன். என்ன ஒரு ஜலகண்டபுரமா இது? மேச்சேரி கேள்விப்பட்டீங்களா? சேலத்துக்கு பக்கத்தில் மேச்சேரின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் அடுத்த மாதம் நான் ஒரு ஸ்டாக் பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் வந்து திறந்து வைக்கணும். எங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்க, இது மாதிரி நிறைய குடும்பத்தை வாழ வைக்கணும் அப்படின்னு நினச்சிப்பார். கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அவர் நல்லா புரிஞ்சு, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு. 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டீச்சர். அவங்க அம்மாவை தான் இந்த மாதிரி. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டுக்கு நல்லா இல்லை அப்படின்னு கேட்டால், இந்த டெஸ்டிமோனியெலாம் இல்லைன்னா நாங்கள் மார்க்கெட்டில் நிற்கவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு கிட்டத்தட்ட 1200 பொருளை சொந்தமாக மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை வச்சு, மிகப்பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சு, 400 ஏக்கரில் R&D கல்டிவேஷன் வச்சு, 100க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்ட்டை வச்சு பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் தான் நம்முடைய கேவா நிறுவனம். ஓகேங்களா சார்? நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கவனிங்க, அவர் ஆப்ஷன்ஸ். இதுதான் முக்கியமான விஷயம். எல்லாமே சின்ன வயசு இருக்கிறீங்க, நடுத்தரமான வயசு பெரியவங்க எல்லாமே இருக்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே இது ரொம்ப முக்கியமான செஷன் தான். இதில் 2 விஷயம். ஒன்று வந்து கன்சியூமர், இந்த கம்பெனியில் உள்ள வர்றதுக்கு ஏதாவது கம்பெனி நிபந்தனை கொடுக்குதா சார், ஏதாவது படிச்சிருக்கணுமா, இல்லை ஏதாவது பணம் கட்டணுமா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் வந்து ஆப்ஷன் பி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன். ஸோ பிஸ்னஸ் மேனாக மாறணும்னா அதுக்கு ஏதாவது தனியாக பணம் கட்டணுமானா எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2. இந்த ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 எது கொடுத்துருன்னு கேட்டிங்கன்னா,
ஒருவேளை எனக்கு இந்த பிஸ்னஸ்லாம் வேணாம் சார், எனக்கு ஹெல்த்துக்காக தான் இந்த ப்ராடக்ட் இந்த மெசேஜ் நான் கேட்க உட்காந்தேன்னா தாராளமாக நம்ம இதோட இருந்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையான பொருள், எங்களுக்கு வீட்டில் நிறைய பணம் இருக்குது சார், வசதி வாய்ப்புலாம் நிறைய இருக்குது, எனக்கு பணம்லாம் தேவையில்லை, ஹெல்த்து தான் வேணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக நம்ம இந்த கம்பெனியில் கன்சியூமராக மாறிக்கலாம், தப்பு இல்லை. சார் கன்சியூமராக மாற எனக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னா பாருங்க, கொஞ்சம் டீப்பாக கவனிக்கும். 20 மினிட்ஸ் அந்த கிளாஸ் முடிச்சிடலாம். அதாவது பாருங்க, ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன், எந்த விதமான பணமும் கட்ட தேவையில்லை. நீங்கள் ஐடி போடுறதுக்கு ₹1 கூட வசூல் பண்ண தேவை, நம்ம எதுவும் வசூல் பண்ணி கட்ட தேவையில்லை, நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிடலாம். அதனால எங்களுக்கு என்ன சார் ப்ளஸ்ன்னு கேட்டால் நல்லா பாருங்க, கெட் ப்ராடக்ட்ஸ் 1+1 லைஃப் டைம். நல்லா புரிஞ்சுங்க, இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இந்தியாவில் எந்த கம்பெனி கொடுக்கல, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயை வாழ்நாள் முழுவதும் கொடுக்குறாங்க கம்பெனி. நீங்கள் கேட்கலாம் சார் ஏதாவது தள்ளுபடி மாதிரி ஆடி மாதம் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களா சார், ஏதோ ஒரு 6 மாதம் கொடுத்து நிப்பாட்டுவாங்க, அதெல்லாம் கிடையாது. கம்பெனி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது 1+1 இந்த கம்பெனி இருக்கிறவரைக்கும் எழுதி பயோவில் எழுதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறார் நம்ம எப்படி. ஓகேங்களா? அப்போ வாழ்நாள் முழுவதும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும். உதாரணமாக நீங்கள் 1 லிட்டர் சமையல் பண்ணக்கூடிய எண்ணெய் குக்கிங் ஆயில் வாங்குறீங்கன்னு கேட்டால் அந்த 1 லிட்டர் வாங்கினா 1 லிட்டர் ஃப்ரீயாக கிடைக்கும். அது மாதிரி ஒரு உதாரணமாக 1 கிலோ பவுடர், வாஷிங் பவுடர், நம்ம எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். 1 கிலோ வாஷிங் பவுடர் வாங்கினா 1 கிலோ ஃப்ரீ. ஸோ இது எவ்வளோ நாளைக்கு கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா லைஃப் டைம் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரீயாக ஐடி போடுறதோட விளைவு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. உதாரணமா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு ₹1000 நீங்கள் தேவையான பொருள் கலர் பேக்கிங் பண்ணி தான் வச்சிருக்காங்க. நீங்கள் எந்த திண்டி வருது இங்கே மதுராந்தகத்தில் நீங்கள் எந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கினாலும் பரவாயில்லை, நீங்கள் ஒரு ₹1000 கொடுத்தா எவ்வளோ ரூபாய்க்கு ப்ராடக்ட் கொடுப்பாங்க? சத்தமாக பேசுங்க, எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ₹1000 கொடுத்தா எவ்வளோ ரூபாய்க்கு பொருள் கொடுப்பாங்க? சத்தமா. ஆனா அதே ₹1000 நீங்க நம்ம ஸ்டாக் பாயிண்ட்ல கூட ₹1000 கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பொருள் கேட்டாலும் இன்னொரு ₹1000 ஃப்ரீயா கொடுப்பாங்க. இது நீங்க ஃப்ரீ ஐடி போடுறதுக்காக கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2, பிசினஸ் மேனா மாறணும் சார் அப்படின்னு கேட்டா நல்லா புரியுங்க. பிசினஸ் மேனா மாறது கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல பழக்கமானவங்க, நல்லா புரிஞ்சுங்க, நல்ல பழக்கமானவங்க உங்க ரிலேட்டிவ் சர்க்கிளோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ ஒரு 10 குடும்பத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அன்லிமிட்டட் இன்கம். நல்லா புரிஞ்சுங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயம், இப்போ சார் பேசும்போது சொன்னார், ஹார்ட் ரிலேட்டடா ஏதாவது பிரச்சனை வந்து ஹார்ட் கேர் கொடுங்க, நீங்களாம் ஈஸியாக அந்த ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ண முடியும். எப்படி தெரியுங்களா? ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, கிட்னில பிரச்சனை ஒருத்தருக்கு கேட்டால் கிட்னி கேர், ஹார்ட்ல பிரச்சனை ஹார்ட் கேர், லிவர்ல பிரச்சனை லிவர் கேர், பிரெயின்ல பிரச்சனை பிரெயின் கேர். ஒவ்வொன்றுக்கும் அந்தந்த ஆர்கான்ஸ்ல தனித்தனியா கண்டுபிடிச்சு தனித்தனியா வச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ அந்த மாதிரி யாருக்காவது உங்க ரிலேட்டிவ் பிரச்சனை இருக்குது, ஒரு இர்ரெகுலர் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, ஒயிட் டிசார்டர் கம்ப்ளைண்ட் இருக்கு, ஏதாவது ஒரு பிரச்சனை, நீங்க தாராளமா இந்த ப்ராடக்ட் இந்த கம்பெனில வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னா போதும், அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய வருமானம் உங்களுக்கு அந்த வாய்ப்பா கொடுக்குறாங்க. அதுதான் டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங். ஒரு 5 லட்ச ரூபா வச்சு நீங்க ஒரு மளிகை கடை சூப்பர் மார்க்கெட் வைக்கிறீங்க கேட்டா அதுல உங்களுக்கு மார்ஜின் எவ்வளவு கிடைக்கும்? சத்தமா பேசுங்க. உங்களுக்கு என்ன மார்ஜின் கிடைக்கும்? ஃப்ரீயா பேசுங்களா? எத்தனை பர்சன்ட் கிடைக்கும்? நீங்க எந்த கடை வச்சாலும் சரி, நீங்க துணி கடை வச்சாலும் சரி, நகை கடை வச்சாலும் சரி, எந்த கடை வச்சாலும் ஒரு பொருளை வாங்கி வித்தா நமக்கு ஒரு மார்ஜின் கிடைக்குதா கிடைக்கலையா? இந்த பிரபஞ்சத்துல நீங்க எதே ஒரு பொருளை வித்தாதானே சம்பாதிக்க முடியும். கரெக்டா? ஒரு பிசினஸ், ஒரு தொழில் வேணும் நம்மளுக்கு இல்லைங்களா? ஒரு ஜாபுக்கு போனாலும் சரி, ஓகே, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணா மட்டும் தான் நம்மளுக்கு வருமானம் வரும். ஸோ அந்த வகையில நம்ம ஒரு கடை வச்சு ஏதோ ஒரு பிசினஸ் பண்றோம், நம்மளுக்கு என்ன பர்சன்ட் கிடைக்கும்? 5%, 10%, 20%. ஓகேவா? அதிகப்படியாக எத்தனை பர்சன்ட் கிடைக்கும்? 30% கிடைக்குமா? அதிகப்படியாக கிடைக்குமா? 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி நம்ம கடையில் வச்சு வித்தோம்னா நம்மளுக்கு மேல ஒரு 30 ரூபா லாபம் கிடைக்குமா? கிடைக்காதா? ஆனா நம்ம கம்பெனி பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுங்க, இங்க ஒரு 10 பேரை தெரிஞ்சவங்களை நீங்க கடையை மாத்தி நம்ம ஸ்டாக் பாயிண்ட்ல நம்மளுடைய கேவா ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுங்க. இங்க எல்லாமே ஆர்கானிக்கா இருக்குது. இந்த கம்பெனி 25 ஆண்டுகளா இருக்குது. அது எல்லாம் தாண்டி இது இந்தியன் கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி கிடையாது, இந்தியாவில் ஒரு ஸ்டேட். அதான் நீங்க தெரியும், வாழ்க்கை சொல்லுங்க. வெளிநாட்டுல இருந்து மேனுஃபேக்சரிங் ஆகி வரல, இந்தியாவிலேயே ஒரு ஸ்டேட்ல பக்கத்துல பஞ்சாப் மாநிலத்துல லூர்தியானான்ற மாவட்டத்தில் நம்ம கம்பெனி இருக்குது. அந்த விஷயத்த சொல்லி ஒரு 10 குடும்பத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா போதும், அதுல இருந்து ஒரு மிகப்பெரிய வருமானம் வரும். நம்ம யாருக்கிட்டையும் கை நீட்டி பணம் வாங்கல, யார்கிட்டையும் பணத்தை டெபாசிட் பண்ண சொல்லல, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நல்ல மனசோட நான் ஏன் பெற்ற இன்னும் பெருகு வயகன்ற மாதிரி நல்ல விஷயம் எனக்கு கிடைச்சது, என் கிட்னில இந்த கல் கரைஞ்சி போச்சு, உங்களுக்கு விருப்பம்னா நீங்க வாங்கி சாப்பிடுங்க. வெறும் 160 ரூபாய்க்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க. நல்லா புரிஞ்சுங்க. அந்த 160 சிறப்பு என்ன தெரியுமா? நெறிஞ்சி முள் தெரியுமா? நம்ம ரோடு நடந்து போகும்போது காலில் குத்துது கட்டிய முள், அதுல இருந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் தான் கொடுத்துருக்காங்க. அருமையான ஒரு ப்ராடக்ட், 160 ரூபா. அது 20 mm கல்லா இருந்தாலும் பரவாயில்ல, அது எப்படிப்பட்ட கல்லா இருந்தாலும் பரவாயில்ல, கரைச்சி யூரின் வழியை வெளியே கொண்டு வரும். இதுக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணா 1.5 லட்சம் 2 லட்சம். அதுவும் யூரின் வர வழியா டீ போட்டு உள்ள ஸ்பார்க் பண்ணி தான் எடுப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு வாரத்துக்கு பிளட்டா போயிட்டு இருக்கும். ஏன்னா உள்ள நெப்ரான்ஸ்லாம் அடிபட்டு இருக்கும்.
கிட்னி இருக்கிற நெஃப்ரான்ஸ் எல்லாமே அந்த மெல்லிய ஜல்லடி மாதிரி இருக்கக்கூடிய மெல்லிய நூலிழைகள் எல்லாமே டேமேஜ் ஆகி பிளட்டாக வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் அது அரெஸ்டம். ஆனாலும் டாக்டர் என்ன சொல்லி அனுப்புவார்? மீண்டும் கல் உருவாகும். சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான விஷயம். இதை ரெஃபர் பண்ணா போதும், ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லி விட்டா போதும், மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு. அது எந்தெந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இதை கொஞ்சம் படிங்களேன். இது என்னது இருக்கா? இருக்கா? பொருளாதார சுதந்திரம், நிறைய பணம் இருக்கு சார், நான் நல்லா இருக்கிறேன், எந்த பண விஷயமே எனக்கு எந்த விதமான தடையும் இல்லை, நான் ஹாப்பியா இருக்கு சொல்ல முடியுதா? முடியுதா? கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஃபினான்சியல் ஃப்ரீடம் இதுதான் முக்கியம் நம்மளுக்கு. இது பேர் என்ன தமிழ்ல? வருமானம். இதுதான் இங்க பொறுத்தவரை, கேவா பொறுத்தவரை ஃபினான்சியல் ஃப்ரீடம், அதாவது மிகப்பெரிய ஒரு வருமான வாய்ப்பு இங்க இருக்குது. அதை ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா போதும். கொஞ்சம் புரிஞ்சுட்டு நீங்க இப்போ பண்ணீங்கன்னு கேட்டா, நீங்க என்ன பண்ணீங்களா இப்போ பண்ணக்கூடிய ஒர்க் எதையுமே நிப்பாட்டாதீங்க. இது அடிஷனலாக ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நல்லா புரிஞ்சுங்க. இந்த துறை இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு கை வாங்கி நிற்கக்கூடிய ஒரு அருமையான துறை தான் ஹெல்த் இண்டஸ்ட்ரி. நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு யாரும் போட்டியெல்லாம் கிடையாது, நம்ம தான் நமக்கு போட்டி. நல்லா புரிஞ்சுங்க. எந்த துறைக்கு வேணாலும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். உங்களுக்கு தெரியும், கொரோனா டைம்ல எல்லா கடையும் மூடிருச்சா இல்லையா? மூடிருச்சா? ஹாஸ்பிட்டல் மூடிருச்சா? மெடிக்கல் ஷாப்பு, காய்கறி கடை, மளிகை கடை, அதெல்லாம் என்ன பொருள்? அத்தியாவசிய பொருள். ஓகேவா? ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, நம்ம எடுத்துருக்க துறை அருமையான ஒரு துறை, ஹெல்த் இண்டஸ்ட்ரி. எந்த ஒரு காலகட்டத்தில் இதுக்கு முடிவுலாம் ஒண்ணுமே கிடையாது. மனுஷன் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் மனுஷன் இருப்பான். மனுஷன் இருக்கிற வியாதின்றது கண்டிப்பா வரையான்னு கேட்டா, அந்த அளவுக்கு உரம் மருந்து போட்டு தான் விளைவிக்கிறாங்க எல்லா பயிர்களுமே. நம்ம சாப்பிட்ற உணவுகள் அத்தனையும் நச்சுக்கள் உள்ள கலந்துருக்கு, நம்ம உள்ள சாப்பிட்றோம், அது எல்லாமே உடம்புக்குள்ள போயிடுது இல்லையா? உண்மையா இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா உடம்புக்குள்ள போயிடுச்சு கேட்டால், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா சுகர், பிரஷர், தைராய்டு எல்லா விதமான வியாதி வர்றதுக்கு காரணம் என்ன? அடிக்கிற மருந்து தான். உண்மையா இல்லையா? அதுக்காக தான் நம்மளுடைய அருமையா நம்ம வாய்ப்பு நம்ம எப்படி கொடுத்துருக்கோம். 24 ப்ராடக்ட். எங்கிருந்து நோய் ஆரம்பிக்குது? எங்க நோய் ஆரம்பிக்குது? விவசாயம், பயிர் பண்றது தான் ஆரம்பிக்குது. அதை சரி பண்ணிட்டா மனித உடல் ஆரோக்கியம் படும் இல்லையா? ஸோ அந்த வகையில 24 ப்ராடக்ட். எந்த பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, வேர்க்கடலையா இருக்கட்டும், மக்காச்சோளமா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல அதுல எந்த விதமான மனித உடல் தீங்கி விளைவிச்சு அதை கொடுக்குற அளவுக்கு நம்ம கம்பெனியில் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டை பத்தி ஜஸ்ட் சொன்னா போதும், இங்க ஒரு மிகப்பெரிய வருமான வாய்ப்பு நம்ம கிட்ட இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்பெனி எப்படி கொடுக்குறாங்க வருமானத்தை அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுங்க. ஷார்ட்டா சொல்லி கொடுத்துறேன். 3 விதமான டைப்ல கொடுக்குறாங்க. ஒன்று, டெய்லி கொஞ்சம் கோச்சப்படாம, கொஞ்சம் ஈகோ பிரிஸ்டேஜ்ல தூக்கி தூரம் போட்டு, சார் நான் அவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்காம, இங்கே ஒன்றும் கூச்சப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம கம்பெனியில் அருமையான சோப்பு இருக்குது, எந்த விதமான கெமிக்கல்ஸுமே இல்லாமல் நேச்சுரல் ப்ராடக்ட். எப்படி சார் நம்புறதுனா, நான் அடுத்த மீட்டில் டெமோ பண்ணி காமிச்சிடறேன். ஓகேவா? 100% வெஜிடபிள் ஆயில் எடுத்தது, 100% வெஜிடபிள் ஆயில் எடுத்த அருமையான சோப்பு வெறும் 60 ரூபாய். ஒன்று வாங்கினா அப்போ ஒரு சோப்போட விலை எவ்வளோ? 30 ரூபாய் கிடைக்குதா? ஸோ இந்த மாதிரி கூச்சப்படாமல் நல்ல விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கோ 2000 ரூபாய்க்கு நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் கேட்குறீங்கன்னா 2000 ரூபாய்க்கு கையில் கொடுத்துருவாங்க ப்ராடக்ட். கொஞ்சம் கூச்சப்படாமல் தெரிஞ்ச இடத்துல போய் நீங்கள் அழகாக வித்துட்டு வந்தீங்கன்னு கேட்டால், 2 இடத்துல இந்த பக்கம் ஒரு 1000 ரூபாய்க்கு, இந்த பக்கம் ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்டா எவ்வளோ நம்மளுக்கு லாபமாக கிடைக்குது? 1000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குதா? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்கில் பொறுத்தவரை உங்களுக்கு 10%, 20%, 30% கிடைக்குன்னு சொல்லி உங்களுக்கு புரிய வச்சேன். ஓகேவா? அதுவே நம்ம நேரடி வர்த்தகத்தில் டைரக்ட் செல்லிங் துறையில் நீங்க நம்ம கம்பெனியில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 2000 பொருள் கிடைக்கும். கொஞ்சம் கூச்சப்படாம, நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு MBA படிச்சவங்க என்ன வேலை கிடைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் கூச்சப்படாம மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட தான் பேச போறோம். கொடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டா 1000 ரூபாய் லாபம் நமக்கு சம்பாதிக்க முடியும். ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 1000 ரூபாய் நம்ம 2 பேருக்கு கொடுக்க போறோம். ஸோ இங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட போறோம். அது நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட், இந்த பக்கம் கொடுக்குறது 1000 ரூபாய் ப்ராஃபிட். அப்போ தினம் சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஒரு 1/4 கிலோ டீ தூள் ஃப்ரீ. இங்க எந்த பொருள் வாங்கினாலும் 1200 பொருள் நம்ம கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. நீங்க எந்த பொருள் வாங்கினாலும் சரி, வெறும் 60 ரூபாயில ஆரம்பிச்சு 6000 ரூபாய் வரைக்கும், சில்வர் பிளஸ் வரைக்கும் எந்த பொருள் வாங்கலாம் ஒண்ணு வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் நம்ம குடும்பம் தேவை தானே? இது தேவையா இல்லையா? நம்ம குடும்பம் தேவை. ஸோ நாம செல்ஃப் யூஸ் பண்ணிட்டு தான் அடுத்தவங்க நம்ம ரெஃபர் பண்ண போறோம். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா டெய்லி ஒரு வருமானம் நம்ம கம்பெனி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக்லி நமக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பிசினஸ், இந்த பொருள் நல்லா இருக்குது, பிசினஸ் விட்டுருங்க, இந்த பொருள் நல்லா இருக்குது. உங்க மைண்ட் எல்லாம் பிசினஸ்குள்ள கொண்டு போகாதீங்க. இந்த பொருள் நல்லா இருக்குது, இதை நம்ம 2 பேரும் சொல்லணும்னு கேட்டா அவங்களும் நல்லா இருப்பான்ற ஒரு மனசு இருக்கா இல்லையா நம்மளுக்கு? அந்த விஷயம் செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வாரம் ஒரு வருமானம் வரும். நமக்கு தெரிஞ்ச குடும்பத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா போதும், அதுக்கு வரக்கூடிய வருமானம் வீக்லி ஒன்ஸா வந்துடும். அதுக்கடுத்து மந்த்லி ஒன்ஸா வரக்கூடியது. நம்ம மாசம் இப்போ நம்மளுக்கு நம்ம பொருள் வாங்குறோம், நம்ம டீ தூளோ சோப்போ ஷாம்போ எதுவும் ஆனாலும் வாங்குறோம், அது காலி அடிச்சு திரும்ப ஆகுமா?
வாங்குறோமா, அந்த பொருள் திரும்ப வாங்கும்போது அதுல இருந்து நம்மளுக்கு ஒரு இன்கம் வரும். ஸோ அது வந்து மந்த்லியே கொடுத்துறாங்க. இந்த மாதிரி 3 விதமான வருமானத்தை நம்ம நிறுவனம் கொடுக்குது. அதுல ஒண்ணு டெய்லி. பாருங்க, இந்த டெய்லி வருமானம் வந்து நம்ம ஒண்ணு வாங்கினா ஒரு ஃப்ரீ. அப்போ நம்மளுக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 100% ரீட்டைல் ப்ராஃபிட். ஒரு பொருளை வாங்கி விட்டால் உடனடி லாபம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு 100% லாபமா கிடைக்குது. இது உங்களுக்கு கிளியர், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக்லி இன்கம். வீக்லி இன்கம் பொறுத்தவரை இதுல பைனரின்னு சொல்லுவாங்க. பைனரி மீன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க, ஒரு 2 குடும்பத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச 2 குடும்பத்தை நீங்க ரெஃபர் பண்ணி விட்டா போதும், அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு பேர் தான் பைனரி இன்கம். இது நெக்ஸ்ட் வந்து ஒரு வருமானம் கொடுக்குறாங்க, வாரம் கொடுக்குறது. இப்போ நீங்க ஒரு 5 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் பாக்குறீங்க, அவரும் எனக்கு தெரிஞ்சவர் தான் சார்னா அவரையும் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் தாராளமா. அதுல இருந்து வரக்கூடிய பேர் இன்ட்ரோ இன்கம். இந்த 2 வருமானமும் உங்களுக்கு வாரம் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, 2 வருமானம். அடுத்தது மந்த்லி இன்கம். மந்த்லி இன்கம் பொறுத்தவரை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் வந்து 1+1, செகண்ட் வந்து டீம் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ். இப்போ உதாரணமா இப்போ நான் இருக்குன்னு கேட்டால் எனக்கு வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க, 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. ஒரு 100க்கு மேற்பட்ட நபர்களுக்கு கார் வாங்கி கொடுத்தாச்சு. அதில் பாருங்க, அவரு ஒரு கார் வச்சுவாரு, அவங்க சொந்தமாக கார் வாங்கிக்கிறாங்க, சார் கார் வாங்கிக்கிறாங்க, சார் இப்போ பேசின அத்தனை பேருமே கார் சொந்தமாக வாங்கிக்கிறாங்க. இவங்க மாதிரி 100க்கு மேற்பட்ட நபர்களுக்கு கார் வாங்கி கொடுத்தாச்சு. அப்படி ஏதாவது உங்களுக்கு இதில் டவுட்னு சொன்னால் கேவான் போடுங்க. உங்ககிட்ட எல்லாத்துலேயும் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது, கேவான் போட்டு கோவை கொடிசியா, கோயம்புத்தூர்ல வந்து நடந்த கொடிசியா, அது 2019 100 பேருக்கு ஒரே நல்ல கார் கொடுத்துருக்குறோம். ஒரே மாதிரி காரு ஒரே கம்பெனியில் எடுத்து கோயம்புத்தூரை அலற விட்டுருக்குறோம். கோயம்புத்தூர்ல அந்த கார் ஷோரூம்ல இருந்து அந்த நம்மளுடைய கொடிசியா வளாகத்துக்கு வர்றதுக்குள்ள 100 கார் நினைச்சு பாருங்க, லைனா 1 by 1 எறும்பு மாதிரி லைனா அங்கிருந்து வந்துச்சு. ஆச்சரியப்படுற அளவுக்கு 100 காரை ஒரே நாள் டெலிவரி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இது எல்லாமே நிரூபிக்கப்பட்ட விஷயம். ஸோ அந்த வகையில் நம்மகிட்ட இந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களுடைய லெவல் வர ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுடைய இன்கம் வந்துட்டு இருக்கும். கேப் கமிஷன் நீங்கள் புறமா உங்களுக்கு ஏரியா இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த மீட்டிங் தான் உங்களுக்கு புரியும். எடுத்தோன்னே உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. கேப் கமிஷன் ஒரு வருமானம் வரும். ராயல்ட்டினா உங்களுக்கு தெரியும். ராயல்ட்டி யாரெல்லாம் வாங்குறாங்க தெரியுமா? சாதனையாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், கரண்ட் கண்டுபிடிச்சவங்க, லைட்டை கண்டுபிடிச்சவங்க, இளையராஜா குடும்பம் இல்லையா, மிகப்பெரிய சாதனையாளர்கள் எல்லா குடும்பத்துக்குமே. இப்போ கண்ணதாசன் குடும்பத்துக்கு போகுது. ஓகேங்களா? தலைமுறைக்கு அவங்க தலைமுறை அழியிற வரைக்கும் அவங்களுக்கு வீட்டுக்கு போகக்கூடிய தலைமை போனஸ் தான் ராயல்ட்டி. அந்த ராயல்ட்டியை நம்ம கம்பெனி மாசம் கொடுக்குது. மாசம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம கம்பெனி கொடுத்துறாங்க. அது எந்த மாதிரி கொடுக்குறாங்க? லீடர்ஷிப் கிளப்பா கொடுக்குறாங்க, ராயல்ட்டி கிளப்பு, ஸ்டார் கிளப்பு, ஃபாரின் டூர் கிளப்பு, கார் கிளப்பு, ஹவுஸ் கிளப்பு, லீடர்ஷிப் கிளப்பு, டைரக்டர் கிளப்பு, பிரசிடென்ட் கிளப்பு, சேர்மன் கிளப். இவ்வளோ வருமானத்தை கம்பெனி கொடுக்குது. நல்லா புரிஞ்சு, ஒரே வேலை தான். இது தனித்தனியால வேலை செய்ய தேவை. நான் சொன்ன ஒரே ஒரு வேலை தான். தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே நம்ம பொருள் வாங்கி யூஸ் பண்றோம். நம்ம நல்லா இருந்துச்சு சொன்னா நம்ம மனசுக்கு பிடிச்சதா நம்ம தெரிஞ்சவங்க 2 பேர் ரெஃபர் பண்ணி விட்டா போதும். அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் எத்தனை விதமா கொடுக்குறாங்க. இதெல்லாம் வாங்கினா ஒரே விஷயம், கம்பெனில நீங்க எவ்ரி மந்த் ரீபர்ச்சேஸ் இன்கம் குவாலிஃபைட் என்ன பண்ண சொல்லுது கம்பெனி கேட்டீங்கன்னா, மாசம் உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்கி நீங்க வெறும் 400 பாயிண்ட் மட்டும் உங்க ஐடியில் அப்டேட் பண்ணிக்கிங்க, ஒட்டுமொத்த வருமானத்தை நான் கொடுத்துறேன்னு சொல்லி நம்ம கம்பெனி சொல்லுது. நல்ல விஷயமா? எப்படி நம்ம பல்லு வலிக்கு ஆகணும்? தினமும் காலேஜ் பல்லு வலிக்காகணும், குளிச்சாகணும், சோப் போடணும், ஷாம்பு, பேஸ்ட், ப்ரஷ், ஹேர் ஆயில், டீ தூள், குக்கிங் ஆயில், வாஷிங் பவுடர், வாஷிங் சோப்பு, முகத்துக்கு போகிற பிபி கிரீம், A to Z நம்ம ஏதோ ஒரு கடையில் வாங்குறோம். இதை மாசம் நம்ம கம்பெனியில் வாங்கிட்டா ஆட்டோமேட்டிக் இந்த பாயிண்ட் வந்துடும். இந்த பாயிண்ட் வச்சுன்னா இந்த வருமானம் எல்லாத்தையும் நம்ம கொடுத்தது கம்பெனி. நல்ல விஷயமா? இது நாள் வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு கடையில் வாங்குறோம், நமக்கு ₹1 வருமானம் வந்திருக்கா? சொல்லுங்கம்மா, வருமானம் வந்திருக்கா? ஆனா நல்ல பொருள் கிடைச்சிருக்கு, நம்ம உடலுக்கு ஆரோக்கியமான பொருள் கிடைச்சிருக்கு, நாம யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நீங்க யாரும் தயவு செய்து போய் மார்க்கெட்ல போய் பேசாதீங்க. யோகா சார் ஒரு கிளாஸ் வச்சாரு, ஒரு 3 மணி நேரம் 3 நபர் வந்து பேசினாங்க, இதெல்லாம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் ஹெல்த்லயோ யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வகையில இதை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. நம்ம கிட்ட இந்த 400 பாயிண்ட் பண்றதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 400 பாயிண்ட் பண்றது நம்ம கம்பெனியில் ஒரு அருமையான கிட் பேக் கொடுத்துக்கிறாங்க. இதுதான், இது பேர் வந்து டெய்லி யூஸ் கிட்டு. அன்றாடம் அழியக்கூடிய பொருளை ஒரு பேக்கேஜா நம்ம கம்பெனியில் கொடுத்துக்கிறாங்க. அதுல ஹோம் கேர் ப்ராடக்ட் இருக்கும், பர்சனல் கேர் ப்ராடக்ட் இருக்கும், ஹெல்த் கேர் ப்ராடக்ட் இருக்கும். இந்த 3மே கலந்து ஒரு 20 பொருள் இருக்குது. இது எல்லாமே நமக்கு தேவையான பொருள். காலையில் எழுந்திரிச்சோன்னா பேஸ்ட், சோப்பு, ஹேர் ஆயில், ஷாம்பு, அத்தனையுமே நமக்கு தேவையான. இது எல்லாமே ஒரு டெமோ பாக்ஸ் தான் நம்மளுக்கு ஒரு பாக்ஸை கொடுத்துக்கிறாங்க. இதோட விலை வெறும் ₹1200. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு சார் ப்ராடக்ட் கொடுக்குறாங்கன்னா ₹3705 கொடுக்குறாங்க. இந்தியாவில் ஒரு கம்பெனி சொல்லுங்க,
நம்ம வெறும் 1200 கட்டுறோம். ஆனால் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 3000 வண்டி எபோ. ஆனால் எக்ஸாக்டாக சொல்ல கேட்டால் 3705 நம்ம கம்பெனி ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. அதனுடைய ஒவ்வொரு எம்ஆர்பி வேல்யூ போட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதில் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு 4 பாயிண்ட் வந்துடும். அதையெல்லாம் தாண்டி நீங்கள் யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து உங்களுக்கு ஒரு இன்கம் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போவே வாரம் அந்த வெள்ளிக்கிழமை உங்கள் அக்கௌண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு நபர் உள்ள வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 200 rupees உங்கள் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் கேட்டால் நியூவாக உள்ள வராங்க இல்லையா, இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுறேன் சார், எனக்கு பிடிச்சிருக்குது, ரெகுலராக எங்கள் வீட்டில் நாங்கள் இந்த பொருள் வாங்கிட்டு தானே இருக்கிறோம், நம்ம கடையில் வாங்கிறது பதிலாக நமக்கு வாங்கிக்கலாம் முடிவு பண்ணிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய அந்த கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அந்த 400 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். ஆப்ஷன் 1 இது. ஓகேங்களா. ஆப்ஷன் 2 வந்து ஹெல்த் கிட்னு ஒன்று இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து சார் பேசும்போது சொன்னாங்க சுகரு, ப்ரெஷரு, தைராய்டு, நிறைய வியாதிகள் கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 30,000 வியாதிக்கு மேலே வருது. நான் சொல்லலை, இதெல்லாம் ஆய்வு பண்ணி சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்புல மொத்தமாக 750 உறுப்பு தான் இருக்குதான். ஆனால் வியாதி அன்லிமிட்டட் வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லுங்களேன்? உணவு தான் காரணம் இல்லையா? நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் காரணம். அதனால தான் இன்னைக்கு அன்லிமிட்டட் வியாதிகள் வர்றது காரணம். ஸோ அந்த வகையில் நம்மகிட்ட ஒரு பேக்கேஜ் கொடுத்துக்கிறாங்க 4000 ரூபாய். அந்த பேக்கேஜில் ஃபாஸ்ட் ப்ரொமோஷன், நம்ம கம்பெனியில் எல்லா ப்ரொமோஷனும் பண்ணலாம். ஆல் ராயல்ட்டி, மாதம் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான அதிகப்படியான வருமானத்தை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் இந்த 4000 கிட்டில் என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா 4 பீஸ் என்எம்சி. என்எம்சி என்ன கேட்டீங்கன்னா நேச்சுரல் மெக்னீசியம் குளோரைடு பிஸ்கோஃபைட் அப்படின்ற ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட். ரொம்ப ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். கிட்டத்தட்ட 13 விதமான மேஜர் ஆர்கான்ஸை எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் என்எம்சி. நேச்சுரலாக கொடுத்துக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நேச்சுரல் மெக்னீசியம் குளோரைடு. அந்த ப்ராடக்டோட விலை, ஒரு ப்ராடக்டோட விலை 1000 ரூபாய். இங்கே 4 பீஸ் கொடுத்துறாங்க. எவ்வளோ நம்ம எவ்வளோ கொடுத்தோம்? நம்ம 4000 கொடுத்தோம். 4000 ப்ராடக்ட் கொடுத்துறாங்க. அது இல்லாமல் என்ன கொடுக்குறாங்க கேட்டீங்கன்னா 1200 ரூபா மதிப்புள்ள 6 டேப்லெட். ஸோ 6 12 72, அது ஒரு 7200 கொடுத்துட்றாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கறதுக்கு வெறும் 4000 ரூபா தான். ஆனால் அவங்க நம்ம எவ்வளோ கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா 11200 ரூபாய் கொடுக்குறாங்க. நல்ல விஷயமா? ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு நீங்கள் வெறும் 4000 ரூபாய் கொடுத்தா போதும் 11200 ரூபாய்க்கு மதிப்புள்ள ப்ராடக்ட்டை கையில் கொடுத்துருவாங்க. இதை கரெக்டாக அவர் சாப்பிட்டு வரான்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுங்க. எப்பவுமே உங்களுக்கு தெரியும், ஒரு ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான் ஒரு மண்டலம் எவ்வளோ நாள்? சத்தமாக சொல்லுங்க. எஸ், 48 நாள் கரெக்டாக ஒரு நபர் சாப்பிட்டு வர்றாருன்னா அவர் 100% ரெக்கவரி ஆகிடுவார். நல்லா புரிஞ்சுங்க. அதோடு சேர்ந்து நீங்கள் கொடுக்குற பயிற்சி, சப்ளிமெண்ட்டோடு சேர்த்து நீங்கள் கொடுக்குற பயிற்சி 100% சக்ஸஸ். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்மகிட்ட எத்தனை விதமான கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, டயபெட்டிக் கிட்டு பாருங்க. இதுதான் நமக்கு டயபெட்டிக் கிட்டு. இதில் வந்து சுகர் கண்ட்ரோல் டேப்லெட், லிவர் கேர், ஆக்டிவ் ஃபைபர், கொலஸ்ட்ரால், பிபி கண்ட்ரோல், ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள், இதை பற்றி எல்லாமே சார் பேசினாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் என்ன இருக்குது, அது எப்படி யூஸ் பண்ணுனாங்க. இது கூட கம்பல்சரி என்எம்சின்றது நான் சொன்ன இல்லையா, நேச்சுரல் மெக்னீசியம் குளோரைடு. இந்த ப்ராடக்ட் இதுதாங்க ஒரு பேக்கேஜ், வேற ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் சுகர் இல்லாத குடும்பமே இல்லை. நீ எப்படிலாம் நம்மகிட்ட ஆதார் கார்டு இருக்குது நம்ம வீட்டுக்கு வீடு, அதே மாதிரி எல்லார் வீட்லையும் சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, தைராய்டு இருக்குது, irregular கம்ப்ளைண்ட் இருக்குது, ஒயிட் டிசார்டர் கம்ப்ளைண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுகருக்கான பேக்கேஜ் இது. ஓகேங்களா. சார் சொன்ன மாதிரி 14 மாத்திரை போட்டார் இல்லையா, இவர் கம்மியாக போட்டிருக்காரு. நாங்களாம் காலையில் ஒரு 20 மாத்திரை, 4-5 விதமான டிராப்ஸு, அதெல்லாம் தாண்டி 2 விதமான ஜூஸு. இதெல்லாம் என்ன சார் உங்களுக்கு வியாதி இருக்கான? வியாதிலாம் கிடையாது. வரக்கூடாது இல்லையா? ஹலோ, வரக்கூடாது இல்லையா? இப்போ அருமையான ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நான் இதை இப்போ தான் எடுக்கிறேன். முத இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணி கரெக்டாக ஒரு வாரம் தான், ஒரு 1 வீக் தான் ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் பெரி பழம் நிறைய பழம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் 200 பெரி பழத்தை நானே முறையாக இப்போ தான் பார்க்குறேன். 200 பழங்கள் பெரி பழத்தை உருவாக்கப்பட்ட ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் இந்த ஜூஸ். இதை பற்றி ஒரே வருஷம் கேட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான வியாதிக்கு தீர்வான ஒரு பொருள். இது எல்லாமே பழங்கள். ஓகேவா? நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் எல்லா விதமான ப்ராடக்ட் இருக்கிற அத்தனை ப்ராடக்ட்டுமே எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக கொடுக்குது. இது டயபெட்டிக் கிட்டு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் கவனிங்க. இன்ஃபர்டிலிட்டி, ஃபீமேல், குழந்தையின்மை, பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். ஓகேவா? அதுக்கான ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்ஃபர்டிலிட்டி, மென்சுரல் கேர், லிவர் கேர், லுகோரே கேர், டெய்லி ப்ளஸ், ஹிமாலயன் பெரி, அது கூட என்எம்சி. இது ஒரு விதமான பேக்கேஜ். நல்லா, இதுவும் 4000 ரூபா தான். ஸோ நெக்ஸ்ட்டு மேல், அதாவது முதல்ல சொன்னது பெண்களுக்கு, இப்போ சொல்றது ஆண்களுக்கு. ஆண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பவர் பிளஸ், லிவர் கேர், ஹிமாலயன் பெரி, சூப்பர் பிளஸ், ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள், நியூரலாஜிக்கல் கேர். நல்லா புரிஞ்சுங்க லீடர்ஸ். நல்லா படுத்திருந்தாரு. காலையில் வந்து அதிகாலையில் அவருக்கு மூளைக்கு போகிற ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு பக்கம் வந்து சொல்கிறாங்களா இல்லையா? ஹலோ, நியூரலாஜிக்கல் தனியாக ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்களா இல்லையா? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரே டாக்டர் தான், ஒரே ஹாஸ்பிட்டல் தான், உச்சந்தாலிருந்து உள்ளங்கால் வரைக்கும். இப்போ முடிக்கு தனி, மூளைக்கு தனி, மண்டை ஓட்டுக்கு தனி, கண்ணுக்கு தனி, மூக்குக்கு தனி, வாய்க்கு தனி, எல்லாத்துக்கும் தனி டாக்டர்ஸ். அதில் இப்போ சம்மந்தமாக நியூரோ ஃபவுண்டேஷன் எல்லா இடத்துக்கும் கட்டிட்டாங்க. ஏன்னா நியூரலாஜிக்கல் பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கிங்க.
ஸோ இந்த பவர் பிளஸ்ல வந்து நியூரலாஜிக்கல் ஆட் பண்ணிக்கிறாங்க, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது கூட என்எம்சி கம்பல்சரி வந்துடும். ஓகே, இது ஒரு பேக்கேஜ். நெக்ஸ்ட் இது நியூரலாஜிக்கல் கிட்டு. ஓகேவா, இதுல வரக்கூடிய டேப்லெட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுல என்எம்சி வந்துடும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கின்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புல ஸ்கின் ரொம்ப முக்கியம். ஸ்கின்ல வரக்கூடிய பிரச்சனைகள் ஏன் வருதுன்னு கேட்டால், அதிகமான டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல தங்கிட்டா அது வெளியேற இடம் எங்க கொஞ்சம் கவனிங்க. நம்ம உடம்புல கழிவுகள் அதிகமாக தேங்கிட்டா வெளியேறலன்னா என்ன ஆகும்? வெடிச்சு வெளியேறும். அது ஸ்கின் வழியாக வெளியேறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனை வந்துடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு அலர்ஜி கேர், லிவர் கேர், டிடாக்சி ப்ளஸ் இம்யூனோரிச், கால்சியம், மெக்னீசியம், D3 சூப்பர் ப்ளஸ், அது கூட என்எம்சி. ஓகேங்களா. இது எல்லாமே தோல் சம்பந்தமானது. அதுக்கு அடுத்தது போன். இப்போ நீங்களாம் சாமர்த்தியமாக உட்காந்துருங்க கீழே. இதுவே ஆர்டினரி பர்சனோட உட்காருச்சுன்னா, இவ்வளோ நேரம் உட்காரல சார், நான் கிளம்புறேன் சார், டைம் ஆகுது, முடியல, அப்பப்போ எழுப்பி உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு. ஓகேவா. சாதாரணமாக நீங்கள் படிச்சு போட்டு உட்காந்துருக்கிறீங்க. காரணம் கேட்டால் ஓரளவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறீங்க. ஓகே, ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்கிறீங்க. அந்த வகையில் கால்சியம் குறைபாடு இன்னைக்கு எக்கச்சக்கமான பேருக்கு. இன்னைக்கு கைகால மூட்டு வலி இல்லாத குடும்பமே இல்லை, போன் பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது போன் ஹெல்த், குளுக்கோஸ், கால்சியம், D3, ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள், பிளேட்லெட் பூஸ்டர், ஜாயிண்ட் ரிலீஃப், இது எல்லாமே அது சம்பந்தமான பிரச்சனைக்கான பேக்கேஜ். இது கூட என்எல்சி கொடுத்துருவாங்க. இது மாதிரி நம்ம கம்பெனில 93 கட்டுக்குதுங்க. நல்ல விஷயமா? நல்ல, எந்த கன்ஃபியூஷனுமே வேணாம். சுகரா ஒரு பேக்கேஜ், ப்ரெஷரா ஒரு பேக்கேஜ், தைராய்டா ஒரு பேக்கேஜ், ஜாயிண்ட் பிரச்சனை ஒரு பேக்கேஜ். ஸோ அந்த மாதிரி நம்மகிட்ட 93 விதமான டிசீஸுக்கு நம்ம கம்பெனில பேக்கேஜ். ஓகேவா. ஸோ அதில் பாருங்க, உங்களுக்கு எல்லாமே இதில் டயபெட்டிக் கிட்டு, பிளட் ப்ரெஷர், தைராய்டு, பைல்ஸ், மென்சுரல், போன், யூரிக் ஆசிட், ஹார்ட் டிசீஸ், லிவர் டிசீஸ், அடிக்ஷன் இருக்கிறாங்களா? மார்க்கெட்டில் இருக்கிறாங்களா இல்லையா? தொடர்ந்து செல்ஃபோன் யூஸ் பண்ணவே அது ஒரு மிகப்பெரிய அடிக்ஷன் தானே இல்லையா? அதுக்கப்புறம் தண்ணி, தம்மு, இதெல்லாம் நிறைய சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து விஷன், அதுக்கடுத்து கொலஸ்ட்ரால், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிடாக்சி, ஜாயிண்ட் கேர், யூடிஐ, லுக்கோரியா, மெமரி, மைக்ரைன், நியூரலாஜிக்கல், ஆர்த்தோ, பவர் பிளஸ், ஸ்லிப்பேடு, ஸ்லிம் ஃபிட், வெயிட் லாஸ் பண்ணக்கூடியது எல்லாமே நம்ம கிட்ட இது மாதிரி 93 விதமான ப்ராடக்ட் இருக்குது. ஆப்ஷன் 3ல வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, நம்ம கம்பெனில 1200 பொருள் இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க, கொஞ்சம் டீப்பாக கவனிங்க. 1200 பொருள் இருக்குது. எந்த பொருள் வாங்கினாலும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஓகேங்களா. அதில் ஹெல்த் கேரு, ஹோம் கேரு, பர்சனல் கேரு, லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்டு, அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல்ஸ், 6 விதமான டைப் இருக்கிற அத்தனை பொருளுமே ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஓகேங்களா. இப்போ நம்ம கையில் 3 விதமான ஆப்ஷன் நான் கொடுத்துட்டேன். ஒன்று, ஒரு பாக்ஸு, அதோட விலை 1200 ரூபா. அதோட உள்ள பொருளோட விலை எவ்வளோ சார்னு கேட்டிங்கன்னா 3705 ரூபா. இது நம்மளுக்கு ஒரு முதல் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், சார் எங்கள் வீட்டில் சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குது, எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் இருக்குது, எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்குதுன்னா தாராளமாக 93 விதமான சாய்ஸ் இருக்குது. இதை 2 கொண்டு போகலாம் மார்க்கெட்டுக்குள்ளே. மூணாவது, எனக்கு இது 2மே வேணாம் சார், ஆனால் எனக்கு தேவையான பொருள் சோப்பு வேணும், பேஸ்ட் வேணும், ஷாம்பு வேணும்னு கேட்டால் நீங்கள் எந்த பொருள் வேணும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயாக வைக்கலாம். அப்போ 3 ஆப்ஷனில், இப்போ 3 ஆப்ஷன் சொல்லிட்டேன். இந்த 3 ஆப்ஷனில் கேவா பொறுத்தல ஒரே வார்த்தை தான், மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்கள் மாறுபட்ட பாதை தான் கேவா. அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஓகேங்களா. எப்படி உங்களுக்கு குருஜி ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்து உங்களை வளர்க்குறாரோ, அதேமாரி நான் 2023 ஏற்காட்டில் நடந்த மீட்டிங், கிட்டத்தட்ட 2015 ஜாயின் பண்ணி 2015 கிட்டத்தட்ட 100கணக்கான 1000 லட்சக்கணக்கான மீட்டிங் சொல்லலாம், அவ்வளோ மீட்டிங் நான் நடத்திருக்கிறோம் நம்ம டீமு. அதில் 2023 ஜனவரி மாதம் மீட் பண்ணும்போது லீடர் கிட்ட ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தேன். அது என்னன்னு கேட்டால், லீடர்ஸ் எப்படிலாம் பொங்கல் உங்களுக்கு போச்சு, எப்படி பொங்கல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்க மீட்டிங்னு கேட்டேன். போச்சு சார், பரவாயில்ல, அப்படியே சுமாராக போச்சு அப்படின்னாங்க. அப்போ நான் ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. லீடர்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு உங்களோட லைஃப் எப்படி இருந்து தெரியாது, பட் ஆனால் வரக்கூடிய பொங்கல் உங்களுக்கு தலை பொங்கலாக இருக்கணும் அப்படி சொல்லி கொடுத்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி கொடுத்தேன். அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் பொங்கலுக்குன்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்னு கேட்டால், 1 லட்சம் ஒரு கார். நமக்கு தேவை என்னன்னு கேட்டால், ஒரு சராசரி மனிதனாக நம்ம இந்த பிரபஞ்சத்தில் வாழணும்னு கேட்டால் மாதம் 1 லட்ச ரூபா வருமானம் வேணும். நேர்மையாக, சீட்டிங் பண்ணாமல், யாரும் ஏமாத்தாமல், பொய் சொல்லாமல் ஒருத்தவங்களை வாழ வச்சு வாழக்கூடிய ஒரு துறையில் நம்ம இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு தேவையே இல்லையே. மாதம் 1 லட்ச ரூபா வருமானம் வந்து நம்ம குடும்பம் எப்படி இருக்கும்? அதாவது நல்லா புரிஞ்சுங்க, சந்தோஷம் இருந்தால் நிறைய வியாதி வராது. அருமையான பயிற்சி கொடுத்தாரு, சிரிக்கிற பயிற்சி, சாருக்கு தெரியும், நான் அருமையான ஒரு பயிற்சி, அது ஒரு தெரப்பி தான். ஓகேங்களா. அந்த மாதிரி எப்பவுமே புன்னகையோடு இருக்கிறதுக்கு மாதம் 1 லட்ச ரூபாய் வருமானம் வந்தால் நல்லா இருக்குமா இல்லையா? இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்கிற மாடல் லைஃபுக்கு ஒரு கார் வேணும் கம்பல்சரி, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு அவசரத்துக்கு வெளியில் போகிறதுக்கு. ஸோ இதை தான் நான் சொல்லிக் கொடுத்தேன். அடுத்த வருஷம் பொங்கல் நான் சொன்னால் 1 லட்சம் ஒரு கார் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். எங்கள் லீடர் கார் வாங்கிட்டு இருக்கிறாங்க. உண்மைங்க, அது மட்டும் கிடையாது, 1 லட்ச ரூபா வரும் மாதம் வாங்க போறீங்கன்னு சொல்கிறேன். அந்த விஷயத்தை நீ எதை கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் கொடுக்குமா கொடுக்காதா? ஸோ அந்த வகையில் இந்த ஸ்லோகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு
2026. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு சொன்னா 1 லட்சம் ஒரு கார். நல்லா சொல்லுங்க சத்தமா. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு உண்மையாவே இது நல்ல சுலோகம் தான். ஏன்னா கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் நம்மளுக்கு 2 இருக்குது. எஸ் சார், உங்களுக்கு எல்லாம் தெரியும், பயிற்சி கொடுத்துருப்பாரு சார். இப்போ கான்சியஸ் மைண்ட்ல நம்ம கொடுக்குற விஷயம் ஒன்றும் திருப்தி கிடைக்காது. சப்கான்சியஸ்னா உள்ளுக்குள்ள போய் வச்சிடறது டெப்த்ல. அது ஒரு நாள் விருட்சமாக மாறுமா மாறாதா? மாறுமா இல்லையா? விதைத்தவன் உறங்கி விடுவன், விதை என்றுமே உறங்காது. என்னைக்கே ஒரு நாள் முட்டி மோதி வெளியே வந்துடும். நீங்க கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, அந்த வகையில அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நான் சொல்றேன், நீங்க தைரியமா மனப்பூர்வமா ஆத்மாத்மா என் வீட்டுல ஒரு கார் நிக்குது, மாசம் 1 லட்சம் வருமானம் வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படி நீங்க தாராளம் சொல்லுங்க. கேவாவோட வந்தாலும் வரும், வேற எந்த ரூட்லயே வந்தாலும் வரும். ஆனா கண்டிப்பா வந்து தீரும். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு சத்தமா, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரொம்ப ஈஸிங்க. எதை நீங்க தேடிக்கொண்டிருக்கோ அது உங்களை தேடும். நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ இந்த பிரபஞ்சம் அது ஆட்டோமேட்டிக்கா உன்னை தேடி வரும். ஒருத்தன் அடிக்கடி பேசுவான், எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குங்க, அவனை அதான் சுத்தி வரும். எஸ் சார், நோ. நீ எதை தேடுறியோ அது கண்ணு முன்னாடி வந்துட்டே இருக்கும், உங்ககிட்ட வரும். நீ பிரச்சனை தேடினா அழகா வந்து அப்பா நல்லா தேடுறாடா என்ன அப்படி சொல்லி வந்து நம்ம கிட்ட வந்து உட்காந்துக்கு. ஸோ அந்த வகையில அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல அடுத்த வருஷம் வந்து ஒரு கார் வந்து நின்னே தீரும். உங்களுடைய வருமானம் மாதம் 1 லட்சம் வந்தே தீரும். ஓகேங்களா? அந்த வகையில நம்ம கம்பெனில ஒரு மொத்தம் 8 ப்ரொமோஷன். நல்லா புரிஞ்சுங்க. 8 ப்ரொமோஷன் ஈஸியா பண்ணலாம். அதுல எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் எக்ஸிக்யூட்டிவ், டெபுட்டி மேனேஜர், சீனியர் மேனேஜர், ஜெனரல் மேனேஜர், டெப்டி டைரக்டர், பிரசிடென்ட் கிளப்பு, சேர்மன் கிளப், நீங்க பார்த்த அத்தனை பேரும் எல்லா பொசிஷனும் முடிச்சாச்சு. 2016ல் 2015ல் ஜாயின் பண்ணி இந்த கம்பெனியில் ஹையஸ்ட் ப்ரொமோஷன் சேர்மன் கிளப் முடிச்சுட்டு உங்க கூட பேசியிருக்கேன். நான் சொல்றது 2016ல் 11 ஆண்டுகள் கேவாவில் அடி எடுத்து வச்சு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷனோட மிகப்பெரிய ஒரு பாதையை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வகையில் இதுதான் நம்முடைய கம்பெனியில் இருக்கிற ரேங்க்கு. ஓகேங்களா? இதுல முதல் ரேங்க் பார்த்துங்க, படிச்சிங்க ஒரு தடவை. இது பேர் என்ன? எக்ஸிக்யூட்டிவ் அவருக்கு மட்டும் எப்படி சொல்லி கொடுத்து நான் மீட்டிங் முடிச்சிடறேன். ஓகேவா? இதை மட்டும் தெரிஞ்சுங்க, தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நல்லா புரிஞ்சுங்க. 2 விஷயத்துக்கு தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஹெல்த், இன்னொன்று வெல்த். 2 விஷயம் தான் மைண்டுக்குள்ள நம்மளுக்கு ஓடணும். ஒன்று ஹெல்த், இது ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு தான் சார் சூப்பரான ட்ரைனிங் உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துருக்காரு. ஆரோக்கியம். 2வது, எந்த சூழ்நிலை நீங்க எவ்வளவுதான் உடம்பு பூரா வியாதி இல்லை சார், நேரம் சூப்பர் மார்க்கெட்ல போயிட்டு 2 கிலோ அரிசி கொடுங்க, எனக்கு எந்த வியாதி இல்லை, கொடுப்பாரா? என்ன கேட்பாரு? அப்ப வெல்த் ரொம்ப முக்கியமா இல்லையா? என்னதான் நம்ம ஹெல்த்தியா இருந்தாலும் வெல்த் ரொம்ப முக்கியம். அந்த வகையில நல்லா புரிஞ்சுங்க. இது ரொம்ப ஈஸியான ஒரு செஷன். ஓகேங்களா? எக்ஸிக்யூட்டிவ் அவருக்கு எப்படி சொல்லி தந்துடுறேன். நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க. உங்க பேர் என்ன தம்பி? அரவிந்த். இங்க அரவிந்த் ஜாயின் பண்ணிட்டான்னு வச்சுங்களேன். அரவிந்த் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, அரவிந்த் தெரிஞ்ச ஃப்ரெண்டு இல்லைன்னா ரிலேட்டிவ் சர்க்கிள்ல, சொந்தக்கார சர்க்கிள்ல ஒரு ஏ டீம்லையும் பி டீம்லையும் ஒரு 5 குடும்பத்தை ஜஸ்ட் இன்ட்ரோ பண்ணா மட்டும் போதும். காசு வாங்க வேணாம், பணம் வாங்க வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். இங்க ஐடி போடுறதுக்குள்ள எதுவுமே பணம் தேவை, பேரை மட்டும் கொடுத்தா போதும். இங்க சார் கூட எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் போட சொன்னார். சார், பேன் கார்டு கேட்டால் பயப்படுறாங்க, ஆதார் கார்டு கேட்டால் அலறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், நீங்க ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க. நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. இந்தியன் கவர்மெண்டோட ரூல்ஸ், ஆதார் கார்டு கொடுக்காம ஒரு நிறுவனத்தில் நம்ம உள்ள போய் சேர முடியுமா? நீங்க யாரும் தெரியாம. ஒண்ணு, உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும்னா அவங்க டிடிஎஸ் கட்டாம உங்களுக்கு அனுப்ப முடியுமா? லீடர்ஸ் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அப்படி லீகலா, அப்படி டிடிஎஸ் கட்டாம அனுப்பினா அது இல்லீகலா இல்ல லீகலா? இல்லீகல் இல்லையா? இந்த 2 விஷயத்துக்காக தான் நம்ம கம்பெனி கேட்கறாங்க. இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை கொண்ட ஒரு நிறுவனம், இதுல கோடிக்கணக்கான பேர் ஒர்க் பண்றாங்க. எம்ப்ளாயிஸ் மட்டும் 1000 பேருக்கு மேல நம்ம கம்பெனி இருக்கிறாங்க. 2000 கோடி ரூபாய் மாசம் டர்ன் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம். நம்ம நிறுவனத்தை பாராட்டி இந்தியன் கவர்மெண்ட் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? முறையா டிடிஎஸ் கட்டுறேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க. சார் ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த குரூப் எவ்வளவு நான் இன்னைக்கு பதிவு பண்றேன். போன மாசம் கொடுத்துருந்தாங்க, இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. முறையா வருமான வரியை பிடிச்சு கட்டக்கூடிய ஒரே கம்பெனி கேவா தான் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து வாழ்த்திருக்கிறாங்க. நினைச்சுப்பாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, இங்க வந்து எதுவுமே சீட்டிங் கிடையாது. நல்லா புரியுங்க. ஆதார் கார்டை நீங்க தான் அப்டேட் பண்றீங்க. இங்க எதுவுமே பயப்பட தேவையில்லை. ஒரு வருமானத்தை அனுப்புன்னு கேட்டா பேன் கார்டு இல்லாம உங்களுக்கு வருமானத்தை அனுப்ப முடியாது. நீங்க பேன் கார்டு இல்லாம பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் கூட ஓபன் பண்ண முடியாது. தெரியுமில்ல உங்களுக்கு? ஒரே ஒரு விஷயம் தான், யாரோ ஒரு 3rd person ஃபோன் பண்ணி உங்க ஆதார் கார்டு கேட்டா நீங்க கொடுக்கலாமா? கொடுக்கூடாது. கரெக்ட். ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் நம்ம நிறுவனத்துல நம்மளுடைய குருஜி வந்து ஒர்க் பண்றாங்க. அவங்க வந்து இந்த கம்பெனி தேர்வு செஞ்சு இதெல்லாம் பல முறை அனலைஸ் பண்ணி சாதாரணமாக அவர் எடுக்கலீங்க. எடுத்தோன்னே வாங்க கேவா பணம் வந்தா போதுன்ற தாட்ல அவர் உள்ள வரவே கிடையாது. அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரோக்கியப்படுத்தணும்,
லட்சக்கணக்கான பேர் ஆரோக்கியப்படுத்த நல்ல விஷயம் கையில் கிடைக்கிறதுக்காக தேடும் போது கிடைச்சதான் கேவா. அவர் ஒரு முறைக்கு பல முறை கேள்வி கேட்டார் எங்களுக்கு, சாதாரணமாக கேட்கல. சார் இது எப்படி பண்றது, ஆனா நல்லா இருக்குது, 300 ப்ராடக்ட் ஒர்க் பண்ணுது, 60 ப்ராடக்ட் ஒர்க் பண்ணுது, இது எல்லாமே இயற்கையான மூலிகைகள், நல்ல விஷயம், நானே வந்து மருந்தில்லா மருத்துவம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதோட அட்ஜாயின் பண்ணும்போது நல்ல விஷயமா கிடைக்குமான்னு அனலைஸ் பண்ணி ட்ரைனிங் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் உள்ள வந்துருக்காரு, சாதாரணமாக உள்ள வரல. ஸோ அந்த வகையில நமக்கு தெரிஞ்ச ஒரு 10 குடும்பத்தை இன்ட்ரோ மட்டும் பண்ணா போதும். இன்ட்ரோ பண்ணிட்டவங்க நீங்க என்ன சொல்லிக்கிட்டா, அக்கா நீங்க வாங்கக்கூடிய பொருளை மாசம் கடையில் வாங்கக்கூடிய பொருளை ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குவாங்க நீங்களே சொல்லுங்க. காலையில் எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் பொருள் அழியக்கூடிய பொருளை மாசம் ஒரு குடும்பம் எவ்வளவு ரூபாய்க்கு கடையில போய் வாங்குறீங்க? உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுமோ சொல்லுங்க. 3000, ஒரு மிடில் கிளாஸ் 3000 போதும் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு 3000 ரூபாய்க்கு சோப்பு ஷாம்பு பேஸ்ட் நம்மளால மாசம் துணி துவைக்க முடியாது. தினமும் துணி துவைச்சவனும், தினமும் பல்லு வலிக்கணும், தினமும் குளிச்சவனும், தினமும் தலைக்கு எண்ணெய் வச்சவனும், இந்த மாதிரி மாசம் அழிக்கூடிய பொருளை ஒரு 3000 வாங்கிடுமா? இதை விட தாண்டி தவிர இது கீழே வராது இல்லையா? அந்த பொருளை ஜஸ்ட் இந்த 10 குடும்பத்துக்கு வாங்க சொன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய அக்கௌண்ட்ல 400 பாயிண்ட் வந்துடும். எதுக்கு சார் 400 பாயிண்ட் மட்டும் சொல்றேன்னு கேட்டா, இங்க ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? 400 பாயிண்ட்டுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு 5% அமௌண்ட் அனுப்பிடுறாங்க கம்பெனி. 1+1 கொடுக்குறாங்க, 5% கமிஷன் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஹாப்பியா? நல்ல விஷயமா? கரும்பு திங்கிறதுக்கு கூலி 1000 ரூபா கொடுத்தோம், பொருள் வாங்கிட்டோம். அக்கா சொன்ன மாதிரி 3000 ரூபா கொடுத்து 3000 ரூபாய்க்கு பிளஸ் 3000 ப்ராடக்ட் கிடைச்சிடும், 6000 ரூபாய்க்கு பொருள் கிடைச்சிருது. அது இல்லாம அந்த அக்கௌண்ட்ல ஏற்றக்கூடிய பாயிண்ட்டுக்கு 5% கமிஷன் அக்கௌண்ட்டுக்கு நம்ம கம்பெனி அனுப்பிடுது. நல்ல விஷயமா? இதை நல்லா புரிஞ்சுங்க. இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்னவோ மாறுங்க கேட்டீங்கன்னா, இந்த பாருங்க, இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 400 5 பேர் 400 பாயிண்ட் பண்றாங்க, எவ்வளவு ஆச்சு? 2000 பாயிண்ட் வச்சா? பிடிஎம் 2000 பாயிண்ட் வச்சா? மொத்தத்தையும் கூட்டுங்க. நீங்க 400 பாயிண்ட் பண்ணிக்கிறீங்க, மொத்தமா கூட்டிங்கன்னா உங்களுக்கு மொத்தமா 4400 பிசினஸ் பாயிண்ட் வந்துட்டா இந்த கம்பெனியில முதல் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற ரேங்க்கு நீங்க ப்ரொமோஷன் ஆயிட்டீங்க. அவ்வளவுதாங்க. இதுல யாரையும் நம்ம ஏமாத்தலைங்க, நல்லா புரிஞ்சுங்க. இதுல 10 குடும்பம் தம்பியால நல்லா இருக்குது. இந்த தம்பி உள்ள இறங்கி 10 குடும்பத்துல போய் இந்த ப்ராடக்ட் பத்தி பேசிட்டானா அந்த 10 குடும்பம் சுகர் இருக்காது, 10 குடும்பம் ப்ரெஷர் இருக்காது, 10 குடும்பம் இருகுல கம்ப்ளைண்ட் வராது. ஓகேவா? நிறைய ப்ராடக்ட் இருக்குது, நாப்கின்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இப்ப நயன்தாரா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க, நாப்கின்ஸ் கம்பெனி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபெமினைன் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்க ஏன் சார் நாப்கின்ஸ் கம்பெனி எடுக்கிறாங்க? அவங்களுக்கு தெரியும் இந்த கம்பெனி வாழ்நாள் முழுவதும் கொண்டு போகலாம், கரெக்டா? ஆனா அதையெல்லாம் தாண்டி நம்ம கம்பெனியில் ஆனியன் நாப்கின்ஸ் பேட் இங்க இருக்குதா? ரொம்ப சூப்பரான பேட். ஒன்ஸ் நீங்க ஒரு தடவை ஒரு பெண்களுக்கு கொடுத்துட்டீங்க கேட்டா வாழ்நாள் முழுவதும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட். எந்த விதமான சைடு எஃபெக்ட், எந்த விதமான இச்சிங், எந்த விதமான எரிச்சல், எந்த விதமான துர்நாற்றமும் இல்லாத ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட். இன்னைக்கு பிசிஓடிலாம் வர்றதுக்கு காரணம் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்ஸ் தான். ஸோ அந்த வகையில இது எல்லாமே நமக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்குது. இந்த 5 குடும்பம் சொன்னா போதும், 10 குடும்பம் சொன்னா போதும், அவங்க வீட்டுக்கு தேவையான பொருள் அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. மாசம் ஒரு நாப்கின்ஸ் வாங்க, ஒரு நாப்கின்ஸ் ஃப்ரீ, ஒரு பேட். நீங்க மார்க்கெட்ல ஆனியன் நாப்கின்ஸோட பேட் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு மேல வரும். ஆனா நம்ம கம்பெனியில் வெறும் 160 ரூபாய். ஒன்னு வாங்கினா ஒரு பாக்ஸ் வாங்கினா ஒரு பாக்ஸ் ஃப்ரீ. நினைச்சுப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார்? எல்லாமே 1+1 கேட்டீங்கன்னா ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. இந்த பொருளை ஒரு கம்பெனி சொந்தமா தயார் பண்றாங்கன்னா அவங்க ஒரு 10 ரூபாய்க்கு பண்றாங்கன்னா எவ்வளவு ரூபாய்க்கு விற்பாங்க? ஒரு 100 ரூபாய்க்கு விற்பாங்க இல்லையா? அதுவே நம்ம மார்க்கெட் கம்பெனியே இப்போ டேரக்டா கொடுக்குறாங்கன்னா எந்த டீலர்ஷிப், எந்த டீலர் யாருமே கிடையாது. உதாரணம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 20 லிட்டர் தண்ணி கேன் வாங்கி குடிக்கிறீங்களா? யார் வீட்டுல குடிக்கிறீங்க? குடிக்கிறதே இல்லையா? தண்ணி கேனே குடிக்கிறது இல்லையா? குடிக்கிறீங்களா? எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறீங்க? 30 ரூபாய்க்கு. அது மேனுஃபேக்சரிங் பண்ற இடத்துல எவ்வளவு ரேட்டு? கரெக்ட், 5 ரூபாய். வெறும் 5 ரூபாய். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், 5 ரூபாய்க்கு தயாராக ஒரு தண்ணி, நம்ம குடிக்கிற தண்ணி எப்படி 5 மடங்கா மாறிச்சு? 25 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. காரணம் என்ன? கொஞ்சம் பேசுங்க. 5 மடங்கு மாறுறதுக்கு காரணம் என்ன? டீலரு அப்படி கடை ஒவ்வொரு கடை, ஒரு கடை, 2 கடை, 3 கடை, 4 கடை, 5 கடை, ஒவ்வொரு கடைக்காரன் 5 ரூபாய் பேர். கரெக்டா? அப்போ இல்ல சார் நேரடியாவே ஒரே கடையில் வாங்குறோம், அவர் 25 ரூபாய் லாபம் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அதை நம்ம கம்பெனி என்ன பண்ண கேட்டீங்கன்னா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி நேரடியாக நம்ம கிட்ட கொடுத்துட்றாங்க. நல்லா புரிஞ்சு போச்சா? புரியுதா? 1+1 கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். இதெல்லாம் தாண்டி ஸ்டாக்கிஸ்ட்டுக்கு 1+2 கொடுக்குது நம்ம கம்பெனி. ஸ்டாக் பாயிண்ட் ஓனருக்கு. ஸ்டாக் பாயிண்ட்ல யாராவது நீங்க விருப்பப்பட்டா தாராளமாக நீங்க எடுக்கலாம். ஒரு மளிகை கடை வைக்கிறதுக்கு விருப்பப்படுறோம், எத்தனையோ கடைகள் வைக்க விருப்பப்படுறோம். தாராளமாக நீங்க ஒரு ஆயுர்வேதிக் சென்டர் நீங்க தாராளமாக மதுராந்தகத்தில் ஓப்பன் பண்ணலாம். சார் மாதிரி சுத்தி இங்க இருக்கிற வில்லேஜ் அத்தனை ஸ்டாக் பாயிண்ட் ஓப்பன் பண்ணலாம். எப்படி ஒரு 100 வீருக்கும்
ஒவ்வொரு ஊர்லயும் மளிகை கடை இருக்குது, சூப்பர் மார்க்கெட். அதே மாதிரி ஒவ்வொருத்தையும் கேவா ஆயுர்வேதிக் சென்டர் நீங்க தாராளமா ஒரு மெடிக்கல் ஷாப் மாதிரி ஓப்பன் பண்ணலாம். இதுக்கு என்ன சார் தகுதி கேட்கறாங்க கேட்டா, எந்த தகுதியும் இல்லை, ஐடின்ற ஒரு தகுதி தான். நீங்க ஐடி போட்டா போதும், உங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க, ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்துருவாங்க. நீங்க தாராளமா சென்டர் ஓப்பன் பண்ணி அங்கங்கேயும் உங்க வியாபாரத்தை பண்ணலாம். அதுக்கு தனியா மார்ஜின் இது வரைக்கும் இந்தியாவில் எந்த ஒரு கம்பெனி கொடுக்காத மார்ஜின் கம்பெனி கொடுக்கு, நினைச்சு பாருங்க. ஓகேவா? ஸோ அந்த வகையில எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறது தான். இந்த விஷயத்த கரெக்டா நல்லா புரிஞ்சுங்க. 8 மாசம். இப்ப என்ன மாசம்? ஜூலை. நான் சொன்ன பாருங்க, அடுத்த வருஷம் பொங்கலுக்கு கண்டிப்பா சிரிச்சா விளையாட்டு, சீரியஸா இருந்தா கண்டிப்பா வந்து தீரும். எழுதி வச்சுக்கீங்க. ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். எத்தனை மாசம் நம்ம கையில் இருக்குது? 6 மாசம். சூப்பரா 6 மாசம். ஜனவரியோட நம்மளுக்கு 7வது மாசம் வரும்போது கண்டிப்பா நம்ம லைஃப் ஸ்டைல் மாறும். நம்மளுடைய இந்த 8 மாசம் நம்மளுக்கு பிளான் கொடுத்துருக்கிறோம். அந்த 8 மாசத்துல டைரக்டர் முடிச்சிடலாம். பாருங்க, இதோட சிலைடு முடிகிறேன், பார்த்து கொஞ்சம் கவனமா பாருங்க. முதல் மாசம் நீங்க எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறது எப்படி கத்து கொடுத்துட்டேன். எக்ஸிக்யூட்டிவ் ஆகிறது எப்படின்னு கேட்டா, இப்ப தம்பி உள்ள வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. ஏ டீம்ல ஒரு 5 குடும்பம், பி டீம்ல ஒரு 5 குடும்பம், அன்றாடம் பயன்படுத்துற பொருள் வாங்கினா போதும், தம்பி எக்ஸிக்யூட்டிவ். கிளியரா? இதை அப்படியே சொல்லி கொடுங்க. இங்க பாருங்க, ஏ டீம்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ், பி டீம்ல ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டா நீங்க உங்களுடைய லெவல் இன்கம் 750 750 ரூபா உங்களுடைய அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணுவாங்க கம்பெனி. அடுத்த மாசம் 2வது மாசம் ஏ டீம்ல 2 பேர், பி டீம்ல 2 பேர் எக்ஸிக்யூட்டிவ் மாறினாங்கன்னா நீங்க சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் 1500. 3வது மாசம் 3 எக்ஸிக்யூட்டிவ் வரும்போது நீங்க டெபுட்டி மேனேஜர் 2500 ரூபா உங்களுக்கு இன்கமா உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன சார் கிடையாது, பர்சன்டேஜ். இதெல்லாம் பாயிண்ட், ஏ டீம் பாயிண்ட், பி டீம் பாயிண்ட். ஸோ இந்த லெவல் போயிடுங்க. அடுத்தது 4வது மாசம் 5 பேர் எக்ஸிக்யூட்டிவ் மாறுறாங்க. 5 குடும்பம் யூஸ் பண்ணுறது நம்ம பொருள். அப்படி வச்சுங்க, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க கேட்டா. 5 குடும்பம் நம்ம பொருள் யூஸ் பண்ணா, இந்த பக்கம் 5 குடும்பம், இந்த பக்கம் 5 குடும்பம் யூஸ் பண்ணா நம்ம மேனேஜரா மாறணும். நம்மளுடைய இன்கம் 4500. 5வது மாசம் 10 பேர் எக்ஸிக்யூட்டிவ், சீனியர் மேனேஜர் 7500 இன்கம். 6வது மாசம் 20 எக்ஸிக்யூட்டிவ், ஜெனரல் மேனேஜர் 15000 இன்கம். 7வது மாசம் 40